கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்ன தீபா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரம்யா எதுவும் பொய் சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது தான் கார்த்தி வந்து தந்திரமான முறையில் ஃபஸ்ட்டு தீபா கிட்டே எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் தீபா வந்து எதுவுமே வந்து சொல்ல, இந்த கயிறை வந்து கட்டியிருக்கனால தான் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. நல்ல வேலை இந்த பரிகாரம் பண்ணுறப்ப நம்ம இருந்துட்டோம், இனிமேட்டு நம்ம சொல்கிறது தான் விஷயம்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தந்திரமான முறையில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏங்க நான் சொல்கிறேங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தீபா வந்து பரிகாரம் செய்யும்போது எனக்கு கவலையாயிடுச்சு. நான் வந்து தீபாவுக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிச்சு. நானும் இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு பதிலாக. அப்படி இருக்கும்போது நான் இவளை பரிகாரம் செய்ய வேணான்னு சொன்னேன். ஆனால் இவள் கேட்கவே மாட்டேன்ட்டா. கடைசியில் வந்து இவளுக்கு பதிலாக நானே வந்து உள்ளே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தீபா கை வலிச்சிருக்கும் போல இருக்கு, விட்டுட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடி நினச்சிட்டு இருக்க, எங்கள் அத்தையை வந்து காப்பாற்றணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசலாமா? யாரை கேட்டு எனக்கு பதிலாக நீ வந்து பரிகாரம் வந்து பண்ண, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. தீபா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் இறங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி. தீபா மாட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு ஓடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நீங்கள் பார்த்து கேஷுவலாக வந்து கிளம்புங்க, நான் வந்து என் மனைவி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் தீபாவும். என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக், நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இது மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கவலையும் வேணாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபா கிட்ட. தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்தது மூவ் பண்ணது எல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல பரவாயில்லைங்க, நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் தப்பான வழியில் மூவ் பண்ணீங்க, அந்த சாமியார் வந்து நல்லவர் கிடையாதான், நான் விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசும்போது யாரும் இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தைரியமாக வந்து இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரோ வந்து கோயிலில் இருந்தப்போ பெண் சாமியார் வந்து இருந்தாங்களாமே, உங்களை கூட்டிகிட்டு போனாங்களாமே, அவங்க தான் என்னை வந்து இந்த கயிறெல்லாம் கொடுத்தாங்க, முடிவு வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. சரி தீபா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு வந்து போகிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சாமிகிட்ட வந்து சொல்லி புலம்புறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும், அந்த பெண் சாமியார் வந்து வர சொல்லியிருந்தாங்களே இந்த கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து ரம்யாவே வந்தால் காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம ரம்யா தீபாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. தீபா வந்து அந்த பெண் சாமியார்கிட்ட கேட்கும்போது இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓ இவங்க தான் வந்து அந்த மஞ்சள் கலர் கயிறை வந்து கொடுத்தாங்களா, அதனால தான் இவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து மாறி மாறி முடிவு எடுத்தாளா, தீபா வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, தீபாவுக்கு இப்படியெல்லாம் வந்து தெய்வம் துணையாக இருக்குமா புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கேட்குறாங்க, நான் அந்த பரிகாரம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு, எனக்கு நல்லாவே தெரியுமா, நான் அதுக்கு தானே அந்த கயிறையே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, அப்படின்னா எங்கள் அத்தையை எப்படி காப்பாற்ற முடியும், அது உண்மையிலேயே வந்து சாமியாரே கிடையாது, அது ஃபுல்லாக வந்து உன்னை தோக்கடிக்கணும் உன்னை பழி வாங்கணும்னு உனக்கு விரித்த சதி திட்டம், அதனால தான் நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு கயிறுலேருந்து எல்லாம் கொடுத்துருந்தேன், நம்மளை தான் சொல்லியிருந்தாங்களோ உன்னை அனுப்பிச்சி வைக்கணும்னு ஏகப்பட்ட பேர் திட்டம் போட்டுட்ருக்காங்கம்மா, பார்த்து உஷாராக இருந்துக்க, எப்போதுமே வந்து நல்லதாலாம் அமையாது, நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும், இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுல்ல, தெரிஞ்சவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க தான் நமக்கு எதிரியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா. நம்மளை தான் இன்டெரக்டாக வந்து சொல்கிறாங்களோ, அப்போனா நம்மளோட சதித்திட்டம்லாம் தெரியுமா, நான் இப்போ எங்கள் அத்தையை வந்து காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வழி தானே, அந்த வழி தான் உன்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தீபாகிட்டே வழி இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து பட்டமாகி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீ பாட்டு பாடுமா, நீ பாட்டு பாடினன்னு வச்சுக்கியேன் எல்லாமே சாத்தியம்தான், நீ கவலைப்படாத, பாட்டு பாடி முடி, நீ பாடுற பாட்டில் வந்து அம்மனே வந்து இறங்கி வந்து உன்னோட குறைய எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிடணும், தயவு செஞ்சு எது செஞ்சாலும் பயபக்தியோடு செய்யுமா, நீ அப்படி தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஓ இதை வச்சு தான் வந்து சைத்திட்டம் வந்து போடணுமா, ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா இவளை என்ன பண்ணலாம், பாட்டு பாடிட்டா அதுவும் மனசு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பாட்டு பாட சொல்கிறாங்க அந்த சாமியார். அப்போன்னு பார்த்து இவள் பாட்டு பாட முடியாத அளவுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதில் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க போல இருக்குது. ரம்யா எப்போதும் போல் ரம்யா வந்துட்டாங்க. ரம்யா நீ இங்கே தான் வண்டியாடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா வந்து பேசுகிறாங்க. ஆமாம் யதார்த்தமாக வந்தேன், நீ இங்கே இருக்கேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன பண்ண போகிற, அந்த சாமியார் வந்து சும்மா தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக அது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம், இங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, நான் அம்மன்ட்ட வந்து
மனசு விட்டு பாட்டு பாடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தாலே நிச்சயம் வந்து அம்மனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து நல்ல வழி காட்டிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நல்ல வழி காட்டக்கூடாதுன்னு தானே நான் இங்கே உனக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மீறி உனக்கு எதாவது கிடச்சுமா, நீ இப்போ இந்த பானகத்தை குடிச்சிட்டு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுக்கு இப்போ அது மாதிரிலாம் சாப்பிட்ணும், சாப்பிட வேணாம், நான் வந்து வெறும் வயிற்றில் பாடணும் தான் நான் ஆசைப்பட்றேன். உனக்கு எனர்ஜி வேணும்ல, பாட்டு பாடுறதுக்கு வந்து தெம்பு வேணும்ல, நீ பாடுறதுல வந்து மனசு விட்டு அம்மனும் வந்து இறங்கி வரணும்ல, அது மாதிரி இருந்தால் தெம்பு வேணும். தெம்பு வேணும்னா நீ இப்போ சாப்பிட்டா தான் உண்டு, தயவு செஞ்சு நீ சாப்பிடுமா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அதடியே மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து தீபா வந்து அதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தீபா அப்பன்னு பார்த்து அந்த பெண் சாமியார் வந்து வந்துடுறாங்க. தீபா நில்லுமா, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கா அது வேணுமா, நீங்கள் யாருங்க முதல்ல, அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது தீபா இதை நீ குடி, நீ தானே இப்போ பாட்டு பாடணும், உனக்கு தான் இப்போ எனர்ஜி தேவை, அப்படி இருக்கும்போது நீ அதை குடிச்சு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேணும்னா வேற நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா அதெல்லாம் செட் ஆகாது, அதில் எனக்கு வேணும், ஏன்னா அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. தீபா நான் கேட்டால் நீ தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு தரலான்னு இருக்கிறப்ப ரம்யா வந்து எத்தனை வாட்டி மல்லு கட்டுறாங்க. அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல நம்ம ரம்யாவால், அதை அப்படியே மடக்குன்னு குடிச்சிடுறாங்க. இவங்க குடிக்கிறது எல்லாம் வந்து ரம்யா கிட்ட தான் போகுது. அவங்க வந்து தொண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா.